ஹாய் மக்களே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில என்ன பார்க்க போறேன்னா, நான் என்ன பண்ண போறேன், தியான் என்ன பண்ண போறான், சிக்கு என்ன பண்ண போறான்னு பார்க்க போறோம். சரியா? தியான் என்ன பண்ணியா, தியான் சாப்பாடு கேட்டுட்டு இருக்கு. ஹாய் சொல்லுடா. அப்புறமா ஒருத்தர் குட்டி பையன் இருக்கான், என்ன ஓடியான் செல்லு எடுத்துட்டு வந்தோன்னு ஓடிடுவான். சிக்கு ஹாய் செல்லு. அப்புறம் காலையில இல்ல நில்லு வார, காலையில சாப்பிட்டாச்சா இல்ல இனிதான் சாப்பாடா? நாங்க இப்பதான் சாப்பிட போறோம், இனிதான் சாப்பிடணும். அப்புறம் எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் மட்டன் எல்லாம் எடுத்து சாப்பிடுங்க. சரியா? வேற ஹாய் மக்களே, இன்னைக்கு காலையில வீட்டுல சாப்பாடு கோதம்பு தோசை. அப்புறம் நான் கடையில இருந்து தோசையும் என் பிள்ளைக்கும் அவருக்கும் புரோட்டா வாங்கினோம். நீங்க சாப்பிட்டாச்சான்னு சொல்லுங்க. சரியா? அப்புறமா மக்களை, இன்னைக்கு காலையில நான் என்னெல்லாம் வேலை செஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு உள்ளதுதான் இப்ப பாக்கியம். வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டு துணி கொண்டாண்டாரு, ஒரு வாரத்து அழுக்கு துணி எல்லாத்தையும் வாஷிங் மிஷினுக்கு கொண்டு போனேன். அடுத்தாங்க மடியா இருந்து வாஷிங் மிஷின்ல அலவாண்டா, என்னதுன்னு நம்ம சொந்த கைதான் நமக்கு உதவும் அப்படின்னு நான் சொல்லிட்டு என்ன பண்ணேன், வாஷிங் மிஷினுக்கிட்ட போயிட்டு வேண்டாம் அப்படின்னு மூஞ்சி ஜுளிச்சிட்டு நேராக துணி அலக்க தரையில், எங்கள் வீட்டில் துணி அலக்க கல் நாங்கள் என்ன கெட்டல, படன்னு சர்ப்பு முக்கி வச்சுட்டு படன்னு சாரத்தை துணியெல்லாம் சரன்னு அலவி பறக்கி போட்டுட்டு ஒரு மட்டம் கஷ்டப்பட்டு எடுத்து மூச்சு முத்தி எடுத்து சாப்பிட்டு எப்படி எல்லாமோ அளவனே. வீடியோ மாறி போச்சு மக்களை. இங்க வரவங்க வந்துட்டு இந்த குழப்பம் இதே ஒரே பாடுபட்டு எப்படி இல்லாம சரன்னு இங்கிட்ட அங்கிட்டு 2-3 அலக்கெல்லாம் அலக்கி எடுத்துட்டு துணியெல்லாம் புழிஞ்சு ஒரு மாதிரி எல்லாம் எடுத்தேன். இப்பதான் எடுத்தேன் சொல்லி படபடன்னு துணியை அலவிட்டு நான் என்ன பண்ணேன், துணியெல்லாம் படபடன்னு முக்கி வச்சேன். பக்கெட்ல தண்ணி முக்கி வச்சுட்டு பக்கெட்டை படப்படன்னு தூக்கிட்டு என் வீட்டு முன்னாடி ஒரு பக்கத்தில் ஒரு ஆளுக்கு வெள்ளை உண்டு. அந்த விலையில அசை கிடாக்கு, துணி அலைக்கு விரிச்சு அசை. அந்த அசையில் கொண்டு போய் துணியை நிறம் படப்படன்னு ஒவ்வொரு துணியாக எடுத்து விரிச்சிட்டு, இதெல்லாமே எங்கள் வீட்டுக்காரருக்க துணி எல்லாமே எடுத்து விரிச்சிட்டு, ஐயாப்பா போதண்டா சாமி அப்படின்னு உள்ள இதில் ஆவிட்டு பரவ. சரி, இனி இதில் நிற்காண்டா, இனி வீட்டுக்குள்ளே போய் இன்னைக்கு வீட்டில் என்ன நிறைய வேலை உண்டுல அதை பார்ப்பேன். இனி இன்னொரு வீடு உண்டு, சமையலுக்குள்ள வீடு. அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு இந்த வீட்டில் ஃப்ரிட்ஜில் தேங்காய் புளி கருவாடு உண்டு, அதை எடுத்துட்டு சரி பிள்ளைகிட்டேமா அந்த வீட்டுக்கு போவேன். இனி பரவதான் இங்கே வரணும், சமையல் முடிச்சுட்டு இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் உள்ள கேட்டையும் பூட்டிட்டு அந்த வீட்டை பார்க்க வந்தாச்சு. அந்த வீட்டை பார்க்க வந்துட்டு அதெல்லாம் வச்சுட்டு நம்ம இந்த சட்டியில் தான் நம்ம கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு ஆள்கிட்ட இருந்து 100 ரூபாய் துண்டு கருவாடு வாங்கினேன். அந்த துண்டு கருவாடை எடுத்து பாருங்க. இந்த துண்டு இது என்ன துண்டுன்னு எனக்கு தெரியல, தோலெல்லாம் முள் மாதிரி இருந்து. சரி, இனி இந்த சரப்புறன்னு கருவாடை வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு துண்டு தோலை பற்றியெல்லாம் வாங்கலிச்சு. பறவு படப்படன்னு மீனை துண்டு கருவாடை சின்ன வெட்டினேன். சட்டி மூடியெல்லாம் அழுக்காக இருக்குன்னு பார்க்கண்டாம். இது நம்ம நேரத்தைக்குள்ள இதில் இருந்தது. இனி தான் சட்டி மூடியெல்லாம் இங்கே போய் இருந்து தேய்ச்சி அது வீடியோவில் வரல. படபடன்னு இந்த வீட்டில் இங்கே பைப்பு கிடையாது, தண்ணி பிடிச்சி தான் கழுவணும் பக்கெட்ல. படபடன்னு இந்த வீட்டில் சட்டியெல்லாம் சோப்போட்டு கழுவி மீனையும் கழுவிட்டு அப்புறமா கருவாட்டுக்கு என்ன தேவையோ கருவாடு
என்ன தேவையோ கத்திரிக்காய், தக்காளி, வாழைக்காய், பச்சை மிளகு எல்லாத்தையும் படன்னு அவ்வாய் சண்முகி படத்தில் வர ஸ்பீடு தான். படன்னு எல்லாத்தையும் வெட்டி பறக்கி போட்டுட்டு நல்லா வெட்டுனேன். வீடியோ அப்புறமா வாழைக்காய் படன்னு தோலெல்லாம் வாழைக்காயில் எடுத்து கழுவிட்டு சரபரபரன்னு இங்கிட்ட அங்கிட்ட 4-5 வெட்டிட்டு வாழைக்காயை அரிஞ்சு போட்டுட்டு மிளகா முழுசாக தூக்கி போட்டுட்டு மிக்சி ஜார் எடுத்து கொஞ்சம் சின்ன உள்ளி அரிஞ்சு தேங்காயம் போட்டு மிளகு பொடி, அப்புறம் நம்ம தேவையான அளவு மிளகு பொடி, மல்லிப்பொடி, ஜீரகம், அப்புறம் மஞ்சள் இவ்வளோத்தையும் போட்டுட்டு நமக்கு மிக்சியில் என்ன தேவையோ அந்த அளவு தண்ணியை ஊற்றி சரபரபரன்னு நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு அரைப்புண்டை அரைச்சிக்கிட்டு மிக்சி ஜார்லேருந்து எடுத்து மிக்சி ஜாரில் அங்கிட்ட இங்கிட்ட கழுவிக்கிட்டு ஊற்றிட்டு உப்பம் போட்டு கறிக்கு தேவையான உப்பு, தேவையான அளவு தண்ணி, அப்புறமா கலக்கி வச்சேன் புளி. அங்கே சேர்த்து அரைச்சல கலக்கி வச்சேன். அந்த தண்ணியை ஊற்றிட்டு நல்லா குழுன்னு கலக்கிட்டு கேஸ் தீந்து போவேன்னு எங்கள் அம்மா கேஸில் வச்ச விடாது. பக்கத்து அடுப்பில் சோறு தீ பற்றிட்டு இருந்து அடுப்பில் கொண்டு கருவாட்டு கறியை வச்சாச்சு. வச்சுட்டு என் அம்மா படன்னு தவிர பொரியல் பண்ணியதுக்கு பீட்ரூட்டு அரிஞ்சு நான் கருவாடு பொரிச்ச வேண்டியது இருந்தனால நான் 2 பெரிய உள்ளி, தக்காளி எல்லாம் அரிஞ்சிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா பக்கத்தில் உட்காந்து நான் இவ்வளோவா அரிச்சேன், கருவாடு பொரிச்சு அதை அதுக்கு கூட போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா கருவாட்டுக்கு சீனி சட்டி அடுப்பில் வச்சுட்டு உள்ளியை இங்கிட்ட 5-6 வசக்கணும் போட்டு வசக்கிட்டு உள்ளி வசக்கின பிறகு தக்காளியை போட்டு நல்லா நம்ம வசக்கணும். வசக்கிட்டு நம்ம கருவாட்டு கறிக்கு கொஞ்சம் எடுத்தோம். மீதி கருவாட்டு துண்டு பொரிச்சியதுக்கு தேவையான மஞ்சள் பொடி, மிளகு பொடி, நல்ல மிளகு பொடி, உப்பு கருவாட்டில் இருக்கனால போடக்கூடாது. போட்டு நல்லா இங்கிட்ட அங்கிட்ட 3-4 விரசிட்டு அப்புறம் அந்த சட்டியில் நான் வச்சுருந்த உள்ளி தக்காளி எல்லாம் எடுத்துட்டு எண்ணெயை ஊற்றி கருவாடை வேக வச்சாச்சு. வேக வச்சு கருவாடை உள்ளி எல்லாம் தொக்கெல்லாம் பண்ணி கருவாடு தொக்கு பண்ணியாச்சு. கருவாடு தொக்கு பண்ணிட்டு அப்புறமா பீட்ரூட்டுக்கு கடு வறுத்துட்டு கடு தாளிச்சம் பண்ணிட்டு பீட்ரூட்டை போட்டு கிண்டி அங்கிட்ட இங்கிட்டும் 5-6 கிண்டியாச்சு. பீட்ரூட்டை கிண்டி நல்லா பீட்ரூட்டு வந்த அப்புறம் உள்ளி பச்சை மிளகெல்லாம் கூட போட்டு சதைச்சி வச்சு தேங்காய் தூக்கி தட்டி பீட்ரூட்டை நல்லா வசக்கி எடுத்தாச்சு. தேவையான உப்பெல்லாம் போட்டு பீட்ரூட் ரெடி பண்ணி கதிரப்பிலையும் போட்டு பீட்ரூட் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. நம்ம ஒரு பீட்ரூட் அப்புறம் அந்த வீட்டில் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்தான். எங்கள் அண்ணி தியான் சிக்கன் சாப்பிடுவான்னு சிக்கன் கறியும் சிக்கன் பொரிச்சதும் வச்சு தந்தாங்க. தியானுக்கு கருவாட்டு குழம்பு பிடிக்காது. அம்மா பசிக்குது அம்மான்னு சொன்னான். அப்புறம் படபடன்னு எங்கள் இன்னொரு வீடு உண்டு, எங்கள் அம்மைக்கு வீடு, அந்த வீட்டில் அங்கே வச்ச சாப்பாடை தூக்கிட்டு பிள்ளைக்கு சோறு போட்டு பிள்ளைக்கு கறி குழம்புல உள்ள இறைச்சியை எடுத்து வச்சு பிள்ளைக்கு பொரிச்ச இறைச்சியமாக வச்சு தியானுக்கு சாப்பாடு கொண்டு கொடுத்தேன். தியான் சாப்பிட உட்காந்தானா அது சிக்கன் தான் ரொம்ப பிடிக்கும். பசி பிறகு அவன் காய்ச்சல் ஏண்டா இருக்கும். அப்புறம் அவன் சொன்னான், அம்மா எனக்கு சாப்பாடு சூடாக இருக்குது, சிக்கனை காட்டி தாரான், அவன் சாப்பிட போகிறேன். விரவி தாங்க அம்மான்னு கேட்டேன். பிறகு சோறு சூடு பிறகு விரவி பிள்ளைல இறச்சியில் முள் ஒன்றும் இல்லாமல் எல்லாம் பிச்சு வச்சு கொடுத்தேன். தியான் சோறை சாப்பிட்டான்.
அப்புறம் தியானுக்கு சோறு கொடுத்தோன்னே நம்ம வீட்டில் உள்ள குட்டி பையன் சிக்கு கூண்டுக்குள்ளே கிடந்து ஒரே இறச்சி மனம் அவனுக்கு வீசிட்டு சோறுக்கு அவனை கூட திறந்து அவனை வழியில் எடுத்தோன். கூட்டில் பூட்டு போடாமல் இருந்தால் கூட்டா பல்லு வச்சு கடித்து வெளியில் வந்துடும். சிக்கு ஒரு மட்டும் அவன் வெளியில் சாடி வந்தான். சிக்கு வந்து வீட்டுக்குள்ளே யாரு சாப்பிடுங்க எல்லாம் பார்க்கான். உன் மோனுக்கு மட்டும் நீ சாப்பாடு கொடுத்துட்டீங்கன்னா தாண்டு. நான் சரி சிக்கு சாப்பாடு எடுக்கலாம் பார்த்தா சிக்கு சூச்சு போகிறான் அடுக்கலையில். அப்புறம் சரி சிக்குக்கு உட்காரு ஒரு இடத்துல போயிட்டு ஓடி வந்தான். வந்து சிக்குக்கு இறச்சி வச்சு சோறு சிக்குக்கு வாரி கொடுத்தேன். சிக்கு சக்கன்னு சாப்பிடியான் இறச்சியும் சோறும் சாப்பிட்டு சிக்கு தியான் சாப்பிட்டு முடிஞ்ச அப்புறம் பாத்திரம் கிடந்து கிச்சனில் பாத்திரம் அவ்வளோ கழுவிட்டு கிச்சனை எல்லாம் சுத்தப்படுத்திட்டு அப்புறமா நமக்கு இன்னும் வீடு தூக்கணும். எல்லா இடமும் வீடெல்லாம் தூத்துட்டு எல்லா வீடெல்லாம் தூத்தேன். எல்லாருமே தூத்துட்டு இருக்கம்ப எங்கள் அம்மா முட்டை வாங்கிட்டு வந்து சரி முட்டை ஒரு வாக்கில் வேகவிட்டு அடுப்பில் அப்படின்னு சொல்லிட்டு முட்டையை அடுப்பில் போட்டுட்டு சோபாவில் துணியெல்லாம் குமஞ்சி கிடந்து அதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு தலைவணியெல்லாம் தூக்கி வச்சுட்டு பின்ன ஹாலெல்லாம் தூத்துட்டு நிறைய தூள் வீட்டில் இந்த தியான் தூள் பொடியுது ஒரு வீடை தூத்துட்டு படப்பட நமக்கு வீடை தொடச்சனா இல்லை அப்படின்னு சொல்லி எல்லா இடமும் தொடச்சிட்டு எல்லா ரூமும் போய் தொடச்சேன். அப்புறம் என் வீட்டுக்காரர் வெளியில் போயிட்டு வந்து சாப்பாடு தானி கேட்டாங்க. அவங்களுக்கு கருவாடு முட்டை எல்லாம் வச்சு அவங்கள சாப்பாடாக கொடுத்துட்டு அப்புறம் வீடெல்லாம் தொடச்சி முடிஞ்சா வீடு நல்லா இருக்கா பார்த்து செல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச வேலையை நான் பண்ணியிருக்கேன் பாருங்க. சரியா ஃபைனலாட்டு இனி நம்மளால் இருந்தால் பசி பொறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கருவாடை எடுத்து நம்மளும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு சிக்குவை தியான் பக்கத்தில் தியான் வீட்டு பக்கத்தில் நம்ம வீட்டில் தான் தள்ளி மீன் வளர்க்க அந்த தொட்டியில் போட்டு சிக்குவை குளிப்பாட்டினோம்பா. தியானு குளிப்பாட்டிட்டு